Institute of Technology, 450 MOU with industry leaders, 1.25 lakhs alumni working in 89 countries, over 200 clubs, semester abroad program and many more. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சென்னை சேத்துப்பட்டைச் சேர்ந்தவர் ராஜ்குமார், வயது 40, கால் டாக்ஸி டிரைவர். வியாழன் இரவு மதுரவாயல் பைபாஸ் சர்வீஸ் சாலையில் காரை நிறுத்திவிட்டு பெண் தோழியுடன் பேசிக் கொண்டிருந்தார். அங்கு ரோந்து வந்த மதுரவாயல் போலீஸ் ஏட்டு ரிஸ்வான் ராஜ்குமாரிடம் விசாரித்தார். அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ராஜ்குமாரை ரிஸ்வான் தாக்கியதில் வலிப்பு ஏற்பட்டு ராஜ்குமார் மயங்கி விழுந்தார். அந்த பெண்ணை அங்கிருந்து கிளம்புமாறு கூறி மிரட்டி அனுப்பியதாக கூறப்படுகிறது. பயத்தில் அங்கிருந்து தப்பிய அந்த பெண் போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுத்தார். ரோந்து பணியில் இருந்த மதுரவாயல் போலீசார் ஸ்பாட்டுக்கு வந்து ராஜ்குமாரை மீட்டனர். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக டாக்டர்கள் கூறினர். மாரடைப்பு ஏற்பட்டு ராஜ்குமார் இறந்ததாக போலீசார் தரப்பில் முதலில் கூறப்பட்டது. ராஜ்குமார் சாவில் சந்தேகம் இருப்பதாக அவரது உறவினர்கள் புகார் அளித்தனர். ஏட்டு ரிஸ்வான் மற்றும் மற்ற போலீசாரிடம் உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். சம்பவம் நடந்த இடத்தில் சிசிடிவி கேமரா ஏதும் இல்லாததால் நடந்த உண்மையை போலீசாரால் அறிய முடியவில்லை. சந்தேக மரணமாகவே இருந்தது. ராஜ்குமாரை தான் தாக்கவில்லை, மயங்கி கிடந்தவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாக ரிஸ்வான் கூறிக்கொண்டிருந்தார். புகார் அளித்த பெண்ணை இன்று போலீசார் கண்டுபிடித்தனர். நடந்த சம்பவங்களை அவர் வாக்குமூலம் கொடுத்தார். ரிஸ்வான் நாடகமாடியது தெரியவந்தது. பெண் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஏட்டு ரிஸ்வானை போலீசார் கைது செய்தனர். கைதான ரிஸ்வான் இரவு நேரங்களில் திருநங்கைகள் மற்றும் காதல் ஜோடிகள் தனியாக நின்று கொண்டிருந்தால் அவர்களை மிரட்டி பணம் வசூலித்து வந்ததாக போலீசார் சிலர் கூறினர்.